4 பசங்க. அதில் எங்கள் மாமா ஃபஸ்ட்டு, எங்கள் அம்மா 2வது, அதுக்கப்புறம் ஒரு சித்தி, அதுக்கப்புறம் ஒரு சித்தி, அதோட ஆட்சியோட 2வது பொண்ணோட பையன். இது ஆட்சி என்னென்னா, இது ஆட்சியோட 4வது தலைமுறையெல்லாம் ஆட்சி பார்த்துருக்குறாங்க. ஆட்சிக்கு ரொம்ப நல்ல பழக்கங்கள்லாம் உண்டு. ஃபஸ்ட்டு பழக்கம் என்னென்னா, யார் மனசையும் நோகடிக்கிற மாதிரி பேசவே மாட்டாங்க. அதுவே அவங்களோட ஆயுசுக்கு அதிக காரணம் நான் நினைக்கிறேன். ஏன்னா யார் மனசையும் நம்ம நோகடித்தா மட்டும்தான் நம்ம மனசை அவங்க நோகடிப்பாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது நம்மளால் கடைப்பிடிக்க முடியாத ஒன்று. அது செய்வாங்க எங்கள் ஆட்சி. அதே மாதிரி சாப்பாடு விஷயத்தில் எதையுமே அளவுக்கு மீறி சாப்பிட மாட்டாங்க. வாரத்தில் ஒரு 3 டைம் நோன்பு இருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் சாப்பிடுவாங்க. இன்னொரு 2 டைம் 2 டைம் தான் சாப்பிடுவாங்க. ஒரு கறியோ மீனோ சாப்பிட்டோன்னா ஒரு டைம் மேலே சாப்பிட மாட்டாங்க. அது எதையுமே அளவுக்கு மீறி எடுக்க மாட்டாங்க. ஆட்சியோட நீண்ட ஆயுளுக்கு அதிகமான காரணமாக அமைஞ்சது எனக்கு நல்லா தெரியும். நான் ஆட்சிக்கிட்ட பல வருஷம் இருந்திருக்கிறேன். ஏன்னா ஆட்சி வீடு என் வீடுலாம் பக்கத்தில் தான். ஆட்சியை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவங்க எங்களுக்கு அதிகமாக பாசத்தை காமிப்பாங்க. அதாவது இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்காங்க. என்கிட்ட இன்ன வரைக்கும் அவங்க வாழ்க்கையிலே என்கிட்ட அவங்க கோவப்பட்டதே கிடையாது. இன்ன வரைக்கும் அவங்க முகத்தில் நான் கோபத்தை பார்த்ததே கிடையாது. அதனால் ஆட்சி எல்லாத்துக்குமே பிடிக்கும். அது இவ்வளோ கூட்டங்கள் எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னா ஆட்சியை பிடிச்சி தான் வந்திருக்கிறாங்க. அது ஆட்சிக்கு ஒரு மிக சிறந்த ஒரு முன்னுதாரணம். நாங்களாம் இப்போ எல்லோரும் வந்திருக்குது. எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது என்னென்று விவரிக்கவே முடியல. அது அளவுக்கு மீறின சந்தோஷம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.